இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் நம்முடைய குடும்பங்களில நமக்குன்னு சில கடமைகள் உண்டு. நமக்குன்னு சில கடமைகள் உண்டு. அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. குடும்பத்தில் முதலாவது குடும்ப உறவுகளை நான் இதில் மையப்படுத்தி பேச விரும்புகிறேன். இப்ப குடும்ப உறவுல தகப்பன் என்கிற ஒரு உறவு இருக்கிறது, தாய் என்கிற ஒரு உறவு இருக்கிறது, மகன் என்கிற உறவு, மகள் என்கிற உறவு. இதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட உறவுகளை அப்புறம் நம்ம யோசிப்போம். ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு தாய், ஒரு தகப்பன், பிள்ளைகள், அது ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ, தாய் தகப்பன் பிள்ளைகள் உறவு இருக்கிறது இல்லையா? இந்த உறவுகளுக்குள்ள பல கடமைகள் இருக்கிறது. ஆமென். ஒரு தகப்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த தகப்பனுக்கு அந்த குடும்பத்துல சில கடமைகள் இருக்கிறது. அந்த கடமையை அவர் தூக்கி மனைவி மேல போட முடியாது. மனைவிக்கென்று சில கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை தூக்கி மனைவி கணவன் மேல போட முடியாது. பிள்ளைகளுக்கென்று சில கடமைகள் இருக்கிறது, பெற்றோருக்கென்று சில கடமைகள் இருக்கிறது. அவர் சொல்றாரு இதுதான் அதுதான் கிடையாது. அவர் அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. எல்லா நீதியையும் சொல்லுங்க, எல்லா நீதியையும் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான், இது இல்லை, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காதெல்லாம் கிடையாது. உன்னுடைய கடமை இதுதான்னா பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உன்னுடைய நீதியை நீ நிறைவேற்றி ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு குடும்பத்துல தகப்பன், ஒரு ஆண், ஒரு அப்பா, ஒரு கணவன், அவர் நல்லா ஹெல்த்தியா இருக்கிறாரு, அவரால் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை வழிநடத்த முடியும்னா அந்த ஆண் அந்த குடும்பத்தை சம்பாதித்து வழிநடத்த வேண்டியது அவர் மேல விழுந்த கடமை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது அவர் மேல விழுந்த கடமை. அப்ப அவர் என்ன பண்ணணும்னா அவர் சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணணும்? குடும்பத்தை பற்றி தான் நம்ம பேசின்னு இருக்கிறேன். திருத்திட்ட முழிக்கிறீங்களா? ஆரோன் பிரதர், அடுத்த முறையில் நீங்கள் தினமும் வரவே கூடாது. சும்மா 2 கையில் 2 குழந்தைய பிடிச்சின்னா அங்கே வந்து பைபிள் வாங்கிக்கின்னு நடமாடிக்கணும், எல்லாம் உங்களை பார்க்குறாங்க, பிரசங்க கெட்டு போகுது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. இப்போ என்ன சொல்லணும்? புரியல. குடும்பத்தை பற்றி சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் கரெக்டாக பிரசங்க அங்கே கேட்டுன்னு வர்றாரு பொழுது. சரி, இவ்வளோ நேரம் உள்ள உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் சொல்லல, வந்து உட்காந்து உடனே சொல்கிறாரு குடும்பத்தை பற்றி சொன்னீங்க ஐயான்னு. என்ன பண்றது பாரு. சரி, கர்த்தர் நல்லவர். கவனிங்க. ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் இருக்கிறாருன்னா அந்த ஆண் அந்த குடும்பத்தை, அந்த மனைவிக்கு பாதுகாவலரா, பிள்ளைகளுக்கு பாதுகாவலரா, அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய கடமை உள்ளவரா இருக்கிறாரு. ஆமென். அப்போ அந்த ஒரு ஆண், அந்த ஒரு குடும்ப தலைவன், அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை நடத்துறது அவர் மேல விழுந்த கடமைன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கோ பெருமை பாராட்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே ஏதாவது இருக்குதா? ஏதாவது இருக்குதா? நான் தான் உழைக்கிறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், என்னால தான் குடும்பம் நடக்குதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாதுங்க? சொல்லக்கூடாது. ஏன்னா அது கடமை. கர்த்தர் சொல்றாரு உன்னுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டியது உனக்கு கடமை. அதுவும் சொல்றாரு எல்லா நீதி, இதுதான் அதெல்லாம் கிடையாது, எல்லா நீதியையும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மனைவி இருக்கிறாங்க. மனைவி என்ன சொல்லக்கூடாதுன்னா நீ வெளியில போனா உனக்கு ஒரு வேலை, நான் வீட்டுல தான் எனக்கு 1000 வேலை. இந்த மாதிரியான டைலாக் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? வீட்டில் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. குடும்ப தலைவன் வெளியில போய் வேலையை செஞ்சு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வராருன்னா அவருக்கு தேவையானதையும் பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்து குடும்பத்தை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொள்ள வேண்டியது யாருடைய கடமை? யாருடைய கடமைங்க? யாருடைய கடமை? அதுல நீனா ஒரு வேலை தான் செஞ்சிட, நான் பார்த்தா தூங்கி உனக்கு துணி துவைக்கணும், உனக்கு சோறு ஆக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும். அல்லேலூயா. இதுல எது தப்பு, எது சரின்னு நினைக்கிறீங்க? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, கடமைகளை மாத்திக்குங்க. கடமைகளை என்ன பண்ணுங்க? மாத்திக்குங்க. அவங்க வேலைக்கு போற இடத்துக்கு நீங்க வேலைக்கு போங்க. குடும்பத்துல அவங்கள விட்டுருங்க. முடியுமா? முடியுமா? கோச்சிக்காத கணவன் மனைவி இருந்தா யாராவது 2 பேர் சொல்லுங்க. கணவன் பேரும் மனைவி பேரும். 3 பேர் கை தூக்கணும். நான் யார் பேரை சொல்றது? இவன் ஒருத்த. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. இப்போ ஒரு கணவன் இருக்கிறார். கணவன் யாருன்னு சொன்னது எனக்கு செட் ஆகாம, சரி ஞான சம்பிரதாயம் எனக்கு அப்பவே செட் ஆவார், விட்டுருங்க. அவரே எடுத்துக்கலாமா? என்னம்மா? சரி, அவரே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கை தூக்கிட்டாரு. இப்போ நம்ம ஞானநேசன் பிரதர் இருக்கிறாரு,
தேவ சமாதானமா இருக்கிறாங்க, நம்ம எடுத்துக்கலாம் உங்க 2 பேரையும். சரி, இவர் என்ன வேலைக்கு போறாரு? அவர் டிரைவர் வேலைக்கு போறாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க? வீட்டுல இருந்து வீட்டு வேலையை பாத்துக்கிறாங்க. ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறாங்க, அந்த கடையை பாத்துக்கிறாங்க. இப்ப வெளில போயிட்டு வீட்டுக்கு தாட் பூட்டுன்றார். உள்ள வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தா தண்ணி காய வைக்கல, வீட்டை பெருக்கல, துணியை துவைக்கல. அதான் சொல்றாராமா. சரி, ஆவியானவர்தான் பேசுறாரு போல உங்க குடும்பத்துக்கு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ற ஆட் பூட்டுன்றாரு. இப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சும்மா போய் லாரி ஓட்டு வர்றதுக்கு, வண்டி ஓட்டு வர்றதுக்கு இவ்வளவு கத்துற, எவ்வளவு வேலைக்கு தெரியுமா? வீட்டுல உன் கடையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பெருக்கணும், சோறும் ஆக்கணும், எல்லாத்தையும். வீட்டு வேலைன்னா அவ்வளவு சாதாரணமான வேலையா? ஒரு நாளைக்கு வீட்டுல இருந்து பாருன்னு அந்த அம்மா சொல்றாங்களா? சரி, கரெக்டான குடும்பத்தை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். சரி, கவனிங்க சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வாரம் டைம் எடுத்துக்குங்க. ஒரு வாரம் டைம் எடுத்துக்குங்க. வண்டி சாவியை அந்த அம்மா கையில குத்துருங்க. வண்டி சாவியை அந்த அம்மா கையில் கொடுத்துருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, துவைக்காத துணியெல்லாம் வாரி அவர் முன்னாடி போட்டுருங்க. கழுவாத பாத்திரத்தை எல்லாம் வாரி அவர் முன்னாடி போட்டுருங்க. தொடப்பத்தை எடுத்து கையில் கொடுத்துருங்க. கடை சாவி எடுத்து கையில் கொடுத்துருங்க. நீங்க சாவி எடுத்துக்கிட்டு நீங்க டிரைவிங் வேலைக்கு போங்க. அவர் கழுவாத பாத்திரத்தையும் அழுக்கு துணியை வாரிக்கின்னு வீட்டு உள்ள போட்டோம். எப்படி இருக்கும் குடும்பம்? எப்படிமா இருக்கும்? கவனிங்க, அந்த அம்மா போனாங்கன்னா எது ஸ்டேரிங்கு, எது கிளச்சு, எது கீரு ஒண்ணு தெரியாது. பொழுதோட வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அவங்கள. இவர் துணி துவைக்க போனாருன்னா ஒரு துணிலையும் ஒரு அழுக்கு. பாத்திரம் கழுவி போனாருன்னா ஒரு பாத்திரத்திலையும். கடை வைக்க போனார்னா வர 4 பேர் கூட 4வது நாளைக்கு 3 பேர் ஆயிடுவாங்க, வரமாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம குடும்பங்களில அவரவருக்குன்னு சில கடமைகள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அத அவங்க செய்தாதான் அது சரியா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரிங்க. சொல்றாரு யோவான் சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நீங்களும் இதை செய்யக்கூடாது. சில குடும்பத்துல எல்லாம் பாருங்களேன், இந்த அம்மாவங்க இருக்கிறாங்க பாருங்க, இந்த ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறானுங்களே, அவங்கள வேலை செய்யவே விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆம்பளை பையன் பெருக்குறான், நீ என்ன பொம்பளை பொண்ணு கம்முன்னு இருக்கிற? பெருக்கிட்ட ஆம்பளை பையன் என்ன பெருக்குனா போவாதா? பெருக்கூடாதா? அப்படிலாம் ஒண்ணுமே. நம்ம தான் தப்பு பண்றோம். அவர் சொல்றாரு எல்லா நீதியையும் எல்லாரும் நிறைவேற்றணும். ஆமென். ஒரு பிள்ளைங்கன்னா பெற்றோருக்கு வேலை செய்யறாங்கன்னா அதுல ஆண் பெண் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய பேர் தங்களை பெரிய நான் தான் ஆம்பளை தெரியுமா? அந்த ஆண் அப்படின்றது எதுல காட்டணும்னா தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் தான் அவங்க ஆண்கள் என்பதை நிரூபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க பொறுப்பை அவங்க செய்யறத பார்த்து ஆண்களுக்கு அவங்க மேல ஒரு மரியாதை உருவாகணும். ஆண்கள் அவங்க கடமைகளை நிறைவேற்றுவதை பார்த்து ஆண்கள் மேல பெண்களுக்கு குடும்பத்துல ஒரு மரியாதை உருவாக்கணும். அவர் சொல்றாரு 1 2 இல்லைங்க, எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அதனால இதுல பெரியவங்க சின்னவங்க எல்லாம் இல்ல. அதனால எல்லாரும் எப்படி ஞானஸ்நானம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி எனக்கும் ஞானஸ்நானம் நீ கொடு, தடை செய்யாதன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க முகத்தை பாருங்க. உங்க பொண்ணும், நான் சொல்றத சொல்லுமா, உங்க பொண்ணும் உங்க பையனும் உங்க வீட்டுக்காரரோ இல்லை உங்க வீட்டுக்கார அம்மாவோ ஏதாவது செஞ்சாங்கன்னா அது அவங்க கடமையா இருந்தா பாவப்பட்டோ பரிதாபப்பட்டோ மதிப்புக்காகவோ மரியாதைக்காகவோ அதை தடை பண்ணாதீங்க. இப்ப என்ன பாருங்க, இனிமே உங்க பையன் தொடப்பத்தை குடும்பம் நான் பெருக்கிறேன்னு சொன்னான்னா என்ன சொல்லணும்? என்ன பண்ணணும்? அப்பா பெருக்குப்பா, வேணும் கொடுப்பா, நான் பெருக்கிறேன், தடை பண்ணக்கூடாது. இதுல பெரியவங்க சின்னவங்க ஆண்கள் பெண்கள்லாம் இல்லை. அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க என்ன பண்ணட்டும் செய்யிட்டு. ஆண்டவர் சொல்ற தடை பண்ணாதன்னு சொல்றாரு. நானும் ஒரு மனுஷன் தானே, நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த கடமையை நானும் செய்யணும். அவரவருக்கென்று சில கடமைகள் குடும்பத்தில் இருந்தா அவர் கடமை என்ன பண்ணணும் செய்யணும். என்ன பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, இது பாருப்பா நீ சர்ச்சில் தான் பாஸ்டர், வீட்டில் யாரு கிடையாது. வீட்டில் பாஸ்டர் பண்ணக்கூடாது, நடந்துக்க கூடாதுமா. உண்மைதான். நம்ம வெளியில பல பொறுப்புகள் நமக்கு இருக்கலாம். ஆனா எந்த இடத்துக்கு போயிடுறோமோ அந்த இடத்துல அந்த பொறுப்புக்கு நம்ம ஃபிட் ஆயிடணும். இப்ப சர்ச்சில் பிற்பாடு
நான் என்னைக்காவது ஆமோஸுக்கு அப்பா மாதிரி நடந்துக்கிறேன்னா? சபையில் நான் வந்துட்டு பிற்பாடு ஆமோஸுக்கு என்னைக்காவது அப்பா மாதிரி நடந்துக்கிறேன்னா? இல்லை. இங்கே சபையில் வந்துட்டு பிற்பாடு சபை மக்களுக்கு என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான் என் குடும்பத்து ஆட்களுக்கும். இந்த இடத்துல யாரு நான்? அப்போ இந்த இடத்துல என்னுடைய பாஸ்டர் என்கிற கடமையை தான் நான் இங்கே செய்ய முடியும். வீட்டுக்கு போயிட்டு உடனே இப்போ நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்துக்கிறீங்க, நான் பிரசங்கம் பண்ண நீங்கள் கேட்குறீங்க. எங்கள் வீட்டு ஆளுங்களாம் உட்காரிச்சு நீ அப்பயுமே நான் பாஸ்டர்னு பிரசங்கம் பண்ணியிருந்தா வீட்டில் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நீ பிரசங்கம் பண்ணுன்னு எண்ணெய் மட்டும் விட்டுட்டு இவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க எங்கேயாவது. ஸோ அப்பப்போ அவங்க கடமை என்னவோ அந்த கடமை என்ன பண்ணணும்? அவங்க சரியா செய்யணும். அந்த கடமையை செய்ய வேண்டிய இடத்துல செய்யணும். இந்த கடமையை கொண்டு போய் இன்னொரு இடத்துல உன் குடும்பத்துக்கு சோறு போட வேண்டியது யாருடைய கடமை? நான் என்ன சொல்ல வர்றேன்றது உங்களுக்கு புரியும். உன் குடும்பத்துக்கு சோறு போட வேண்டியது யாருடைய கடமை? உன் குடும்பத்துக்கு சோறு போடாம நீ போய் இன்னொரு குடும்பத்துக்கு சோறு போடக்கூடாது. பாவப்பட்டோ பரிதாபப்பட்டோ கூட, ஏன்னா அது நம்ம கடமை இல்லை. நம்ம குடும்பத்துக்கு அடுத்துதான் வேணா உதவிகள் செய்யலாமே தவிர நம்ம எங்க செய்யணுமோ அங்க நம்ம கடமைகளை செய்யணும். இது யாருடைய சுபாவம் சொல்லுங்க பார்க்கலாம்? இது யாருடைய சுபாவம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம். அவருடைய சுபாவம் என்னன்னா, அவர் கடமை தவறாதவராய் அவருடைய கடமையில அவர் சரியா இருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்குமானால், என்னுடைய தலைமையில ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குமானா, முதலாவது என்னுடைய பொறுப்புகளை நான் நிறைவேற்றி ஆகணும். ஆமென். அதுக்கப்புறம் தான் மற்றவர்களுக்கு. முதலாவது ஏன் கடமையை நான் செய்யணும்? முதலாவது சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்களா இருந்தா நமக்கு யாருடைய சுபாவம் தான் இருக்கணும்? கர்த்தருடைய சுபாவம் தான் இருக்கணும். அப்ப கர்த்தருடைய சுபாவங்கள்ல ஒண்ணு என்னன்னா, அவர் கடமையில சரியா இருந்தாரு. ஆமென். அவருடைய கடமையில சரியா இருந்தாரு. அதனால அவருடைய பிள்ளைகளா நீங்களும் நானும் இருந்தா நாமும் நம்முடைய கடமையில சரியா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.